வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கருடன் படத்தோட ரிவ்யூ தான். விடுதலை படத்துக்கு அப்புறம் சூரி நடிச்சு ஹீரோவா நடிச்சு துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான். இந்த படத்துல சூரி கூடவே சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரக்கனி வேற நடிச்சிருக்காரு இந்த படத்துல. மற்றும் உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இவன் பேரு சொக்கன் சார், கர்நாடகாவில் வேலை பார்க்குறான், மொரட்டு விசுவாசி சார். விடுதலை படத்துக்கு அப்புறம் சூரி கிட்ட வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்த படம் இன்னும் பயங்கரமாக இருக்கும், நல்லா நடிப்பார். ஏன்னா காமெடி ஆக்டர்லேருந்து இப்போ ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அதனாலே இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்போட போனவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். இவன் பேர் சொக்கன் சார், கர்நாடகாவில் வேலை பார்க்குறான், மொரட்டு விசுவாசி சார். இந்த படத்தோட ஸ்டோரின்னு சொல்ல போனால் மண், பொண்ணு, பெண்ணு. ஸோ இதனால் வர பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் வந்துட்டு சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் இவங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை உண்டாக்குது, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையே. என்னடா இல்லண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பல படங்களில் பார்த்த அடித்து துவைச்சு போட்டு சக்கையாக புழிஞ்ச ஒரு ஸ்டோரியை எடுத்து அதை அழகாக அயன் பண்ணி அதை எந்த அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக நமக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. யார் சொல்லி இதை பண்ண? நீ எதுவும் பண்ணல. இந்த முத்தையா படங்கள்லாம் இருக்குல்ல, அந்த படமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு படம் தாங்க கருடன். எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போயிருன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் சூரியோட ஆக்டிங் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். விடுதலை படத்துலையே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நம்ம சூரியை வந்து மைண்ட் செட்டில் வச்சுட்டு ஒரு காமெடியாக பார்த்துருந்தோம். விடுதலை படத்தில் அதை உடைச்சி ஒரு வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அதே போல் இந்த படத்துலையும் ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. கதை சமரனுக்கு ஒன்று விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. இன்டர்வல் சீன்ல ஒரு சீன் பண்ணியிருக்காரு பாருங்க, வெறித்தனமாக இருக்கு. இன்டர்வல் சீனில் கண்டிப்பாக அவரோட ஆக்டிங் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அதே போல் கிளைமேக்ஸில் வர ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும், அதுலேயுமே சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு ஃபைட் சீன் வருதுன்னா இப்படி ஒருத்தர் குத்துறோன்னா குத்திட்டு அப்படின்னு ஒரு போஸ்ட் மாதிரி கொடுத்து அந்த பில்டப்பு, அந்த மாஸ் சீனு அது மாதிரிலாம் கிடையாது. யதார்த்தமாக ஒரு ஃபைட் எப்படி நடக்கும், அதில் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், எப்படி ரியலிஸ்டிக்காக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ வந்துட்டு அந்த வகையில் நம்ம வந்து சூரியை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். நான் நாய் தான் மதினே, சோறுபட்டு வாழ்த்தவனுக்கு விசுவாசமாக இருக்க மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு படத்துலையும் அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே தான் இருக்காரு. இதே போல் தொடர்ந்து போனால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். அடுத்து வந்துட்டு ஒரு முக்கியமான பில்லராக சசிகுமார் நடிச்சிருக்காரு. அவங்க எல்லாம் பெரிய கைடா, நாளைக்கு பிரச்சனைனா ஒன்றை கோர்த்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்க. சசிகுமாரை ஒரு சில இடங்களை பார்க்கும்போது இவர் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியே நமக்கு மைண்ட் செட்டில் இருக்கும். இவர் தான் ஹீரோ போல அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அவர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு, நல்லாவே நடிச்சிருக்காரு. அதே போல் உன்னி முகுந்தனும் நார்மலாக ஒரு அந்த கேரக்டர் வந்துட்டு எந்த ஒரு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குங்கிற மாதிரி ஒரு சைலண்டாக இருப்பாங்களே, பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் என்ன தெரியாமல் ஒரு தவிப்போட அந்த மாதிரி ஒரு நடிப்பை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, மியூசிக் பற்றி சொல்லியே ஆகணும். நம்ம தலைவன் யுவன் தாண்டா. எல்லாரும் யுவனை வந்து கலாச்சிட்டு இருக்கீங்க. யுவன் இப்போ வேற மாதிரி இறங்கி வந்துகிட்டு இருக்காரு. சத்தியமா சொன்ன நல்லா இருக்கடா மியூசிக். என்னடா நம்பும் யுவனை பற்றி உங்களுக்கு தெரியலடா, என்ன சில்லற பயிலடா நீங்கன்னா. யாரு தெரியுமா? தன் உழைப்பால் சுகந்தி மாதிரி தனியா நின்று தனியா சிங்கிளா அடிச்ச ஒரே பேட்மேன்ரா அவரு. இதே போல கோட்டு படத்தையும் காப்பாத்திட்டா நல்லா இருக்கும். பிஜிஎம் சாங்ஸ் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு சாங்ஸை விட பிஜிஎம் ரொம்பவே பிடிச்சிது. சரி, இந்த படத்துல இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸா என்ன சொல்லுவானா, இந்த படத்தோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் பழசா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. உன் லிமிட்ல இருக்கிற கோம்பையம்மன் கோயில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கோ. அடுத்து வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி. இந்த படம் வந்து விஷுவலாக பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அடுத்து சூரியோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மற்ற ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சசிகுமாராக இருக்கட்டும், அடுத்து வந்துட்டு எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். அடுத்து என்ன சொல்லலாம், ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் சீன் வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த இன்டர்வல் சீனுக்காக அவங்க விறுவிறுப்பாக அந்த ஒரு பிளானிங் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. சூரியிட்ட வந்துட்டு எந்த விஷயம் கேட்டாலும் கடகடன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த விஷயம் நல்லாயிருக்கும். முக்கியமாக சொல்ல போனால் இந்த படத்தில் வந்துட்டு லவ் சீன்ஸ் வந்து அதிகமாகவே இல்லை. அதை வந்துட்டு ஒரு லிமிட்டோட முடிச்சிட்டாங்க. லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே காமிச்சு அதோட முடிச்சிட்டாங்க. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுவும் அந்த ஒரு சாங்கோட முடிச்சது இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு.
ஏய் சொல்றா, இனி எந்த நாயோட தயவும் எனக்கு தேவையில்லை. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பழசாக இருக்கனால நாம் ஒரு விஷயம் இதான் நடக்க போகுதுடா அடுத்து அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுவோம்ல, அது போலவே நிறைய சீன்ஸ் வந்து நடக்கும். அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். இந்த படம் வந்துட்டு சூரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக காட்டணுங்கிறதுக்கான ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு படமாக தான் கண்டிப்பாக இது இருக்கும். நாம் என்ன வேணால் பேசிடலாம், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம வந்துட்டு என்ன வேணால் பேசிடலாம். ஆனால் அதை தாண்டி இங்கே வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் ஒரு ஹீரோவுக்கு ஒரு டைரக்டருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருப்போம், அது என்னடா இது படமாடா அது மொக்கையாக இருக்கடா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்து ரசித்து அவங்க செலிப்ரேட் பண்ணி அந்த படத்தை வேற லெவல் கொண்டு போயிடுவாங்க. கமர்ஷியலாக ஒரு ஹிட் கொடுக்கணும், ஒரு ஆடியன்ஸை வந்துட்டு இந்த படம் வந்து போய் சேரணும் அப்படின்னு பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போயிட்டு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு நல்ல படம் தான் கருடன். அப்புறம் இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் வைலன்ஸ் அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த படம் ஒரு ஓகேவான ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். பார்த்துட்டு நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.